முரளி வந்து எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்றத இந்த ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட் சீன் வந்து சொல்லுச்சு. ரொம்ப அந்த சீன் பார்த்ததுக்கப்புறம் நான் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் முரளியை. என்னென்னா விசாகப்பட்டினம் போகிறாங்க இல்லையா நம்ம ராஜா சார். இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று போன வீக்கோட எபிசோடு இது வந்து. ஸோ ராஜா சார், லலிதாம்பிகா அப்புறம் வந்து முரளி போவாங்க. அப்போ வந்து லலிதாம்பிகா வந்து அந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டர்ட்டியாக இருக்குது, ஸ்மெல்லாக இருக்குதுன்னு சொன்னோடனே உடனே முரளி வந்து அங்கே ஒரு பக்கெட்டி தண்ணி இருக்கும், அப்புறம் அந்த க்ளீன் பண்ணுற ஸ்டிக் இருக்கும், ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு இப்போ க்ளீன் ஆயிடுச்சு. எப்படிப்பட்ட ஒரு மனசு! அதாச்சும் நம்ம வீட்டில் ஒருத்தங்க பாத்ரூம் க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னா அது வேறு விஷயம், அது நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டாய்லெட்டாக இருக்கும். ஆனால் இது ஒரு பப்ளிக் டாய்லெட்டில் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் போயிட்டு அதை ப்ரஷ் எடுத்துகிட்டு போயிட்டு அதை க்ளீன் பண்ணிட்டு வந்தது இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அது வந்து ரொம்ப ஷார்ட் சீன் தான் அது வந்து, ஆனால் அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த சீன் பார்க்கறதுக்கு. ஸோ முரளியோட கேரக்டரை அந்த சீனில் அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க, நோ ஈகோ கேரக்டர் அப்படின்னு. ஸோ முரளி வந்து நினச்சிருந்தா ஓகே நான் நெக்ஸ்ட் இதில் பார்த்துக்கலாம், நான் கொஞ்சம் தூரத்தில் ஹோட்டலில் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அதெல்லாம் சொல்லாமல் உடனே போய் அதை க்ளீன் பண்ணிட்டு வந்தது இட்ஸ் அ பிக் திங். ஸோ இந்த ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா முரளி அப்படின்ற கேரக்டர் வந்து எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டராக வந்து மாறிட்டாங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த சீனை நீங்களும் ரொம்ப ரசித்து பார்த்தீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.